ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு சென்னையில் நடைபெற்றது. தமிழக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரில் உள்ள நலவாழ்வு மற்றும் குடும்ப நல பயிற்சி மையத்தில் நடைபெற்ற கலந்தாய்வில் MBBS முடித்த நூற்றுக்கணக்கான டாக்டர்கள் கலந்து கொண்டனர். நீண்ட நாட்களாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருந்த மருத்துவ அதிகாரிகள் பணியிடங்களுக்கு தற்போது வேலைவாய்ப்பு அலுவலக பதிவின் அடிப்படையில் கலந்தாய்வு நடைபெற்றது. பதிவு மூப்பு அடிப்படையில் கலந்தாய்விற்கு டாக்டர்கள் அழைக்கப்பட்டனர். MBBS முடித்து தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் பெரும்பாலான டாக்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். தகுதி உடையவர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடங்களில் பணி நியமனமும் வழங்கப்படுகிறது. எனக்கு PHCல ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. தேங்க்ஸ் ஃபார் தி கவர்மெண்ட். அவங்க எனக்காக இந்த ஒரு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சீனியாரிட்டி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா நான் இப்போ வெள்ளூர்ல GR பேட்டை PHCல எடுத்திருக்கேன். அங்க ஒர்க் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்னோட MBBS டிகிரி 2007ல முடிச்சேன். முடிச்சோடனே எனக்கு கால்ஃபர் வந்தது. ஸோ அப்ளை பண்ண முடியாட்டி நான் இப்போ போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பண்ணிட்டு இருந்தாலும் திருப்பி எனக்கு இப்போ கவுன்சிலிங்ல கூப்பிட்டுருந்தாங்க அட்டன் பண்ண சொல்லி. ஸோ நான் PG பண்ணிட்டு இருக்கேன்னு கூட என்ட்ரு ஆகிட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பொசிஷன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம PG பண்ணுறவங்களும் கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஃபர் ஏற்கனவே அட்டன் பண்ண முடியாட்டி கூட திருப்பி கூட அட்டன் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மொத்தம் உள்ள 800 காலி பணியிடங்களுக்கு 1000த்திற்கும் அதிகமான டாக்டர்கள் இந்த கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டிருந்தனர்.